இது போல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து கையை விட்டு லக்கேஜில் இருந்து உங்கள் பொருளை எடுத்துருவாங்க. வேற ஒருத்தருடைய பேசஞ்சருடைய பேக்கேஜ் டேக் வந்து உங்களுடைய பேக்கில் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுடைய பேக்கோடைய லாக்கை வந்து உடைச்சிட்டு. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பேசஞ்சர் செக்இன் லக்கேஜில் பண்ணுற தப்புகள் என்னென்ன, அது எப்படி சரி செய்யதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பேசஞ்சர் அடிக்கடி பண்ணுற ஒரு 10 மிஸ்டேக் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் 7வது ரொம்ப முக்கியமானது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் செக்இன் லக்கேஜ்னா என்னன்னு பார்த்துருவோம். செக்இன் லக்கேஜை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, ரிஜிஸ்டர் பேக் சொல்லுவாங்க, செக்இன் லக்கேஜ் சொல்லுவாங்க, லக்கேஜ் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து கார்கோ பேக் அப்படி கூட சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் அதோட பொருள் வந்து செக்இன் லக்கேஜ் தான். செக்இன் லக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்ல செக்இன் கவுண்டர் வரைக்கும் தான் உங்களுடைய கஸ்டடியில் இருக்கும். ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டர்ல இந்த செக்இன் லக்கேஜ் வந்து ஏர்லைன்ஸ் வந்து கஸ்டடி எடுத்துக்கிட்டு நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன்ல தான் போய் உங்க பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுவீங்க. இது வந்து செக்இன் லக்கேஜ். இந்த செக்இன் லக்கேஜ்ல பேசஞ்சர் பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஏர்லைன்ஸ்ல வந்து டிராவல் பண்றாங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய கைட்லைன்ஸ் வந்து தெரியாம அவங்க போடுறது. உதாரணமா நீங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல டொமஸ்டிக் ஃபிளைட்ல 15 கிலோ வரைக்கும் நீங்க செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனா அந்த 15 கிலோ வந்து ஒரே ஒரு பேக்ல தான் நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். இதே நீங்க இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அதிகபட்சமா 30 கிலோ வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். அதே போல அதிகபட்சமா 2 பேக் மட்டும் தான் நீங்க கொண்டு போக முடியும். இது போல எந்த ஏர்லைன்ஸ்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்களோ அந்த ஏர்லைன்ஸ் உடைய கைட்லைன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பீஸ் ஆஃப் பேக் வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொண்டு போங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, நிறைய தடவை ஒரு பேக்குக்கு பதில் 2 பேக் 3 பேக் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா பேக் நீங்க கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்க ஏர்லைன்ஸ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு ஏர்லைன்ஸ் உடைய பாலிசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பேக் கொண்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா எந்த ஏர்லைன்ஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை பேக் வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்தது பேசஞ்சர் அடிக்கடி பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேக்ல அதிகமான வெயிட் வந்து கொண்டு வரது. இது வந்து பெரும்பாலும் இன்டர்நேஷனல் ஃபிளைட் பேசஞ்சர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் ஃபிளைட் பேசஞ்சருக்கு ஒரு பேசஞ்சருக்கு வந்து 30 கிலோ வரைக்கும் நீங்க லக்கேஜ் கொண்டு வரலாம். உதாரணமா ஒரு 3 பேசஞ்சர் சேர்ந்து போறாங்கன்னா அவங்க மொத்தமா 90 கிலோ வரைக்கும் அவங்க செக் லக்கேஜ் கொண்டு வரலாம். இதுல பேசஞ்சர் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேக்ல கிட்டத்தட்ட 40 கிலோ வரைக்கும் அவங்க பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. இது போல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த பேக்கை ஏர்லைன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் IATA ரூல் படி ஒரு பேக்ல அதிகபட்சமா 32 கிலோ வரைக்கும் தான் நீங்க கொண்டு போக முடியும். உங்களுக்கு எவ்வளவு பேக்கேஜ் அலவன்ஸ் இருந்தாலும் ஒரு பேக்ல அதிகபட்சமா 32 கிலோ மட்டும் தான் நீங்க கொண்டு போக முடியும். அதுக்கு மேல ஒரே பேக்ல வெயிட் வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த பேக்கை செக்இன் லக்கேஜ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க பேக் பண்ணும்போது அதிகபட்சமா 32 கிலோ வரைக்கும் பேக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 2 பேக்கை நீங்க பேக் பண்ணி நீங்க வந்து ஃபிளைட்ல நீங்க டிராவல் பண்ணலாம். அடுத்தது செக்இன் லக்கேஜ்ல நீங்க எந்த டைப் ஆஃப் பேக் வேணாலும் நீங்க வந்து செக்இன் லக்கேஜ்ல வந்து கொண்டு போகலாம். உதாரணமா ட்ராலி, ஸ்ட்ராலர், பேக் இது போல எந்த பேக் வேணாலும் செக்இன் லக்கேஜ் போகலாம். ஈவன் நீங்க அட்டைப்பெட்டி கூட நீங்க செக்இன் லக்கேஜ்ல போகலாம். ஆனா பெரும்பாலான பேசஞ்சர் மிடில் ஈஸ்ட் போறவங்க அட்டைப்பெட்டி வந்து கொண்டு வருவாங்க. அட்டைப்பெட்டி நீங்க கொண்டு வரும்போது என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டு வர இந்த அட்டைப்பெட்டி அதாவது காட்டன் பாக்ஸ்ல எந்த ஒரு டிஜி சிம்மும் இருக்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு எரிபொருளோ அது போல வந்து உங்களுக்கு லேபிள் இருந்துச்சுன்னா அந்த அட்டைப்பெட்டியை வந்து செக்இன் லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல நீங்க கொண்டு வர அட்டைப்பெட்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பக்கமாவது ஃபிளாட்டா இருக்கணும். அதாவது அட்டைப்பெட்டியை வச்சா ஒரு இடத்துல நிக்கணும். அது போல இருக்கிற அட்டைப்பெட்டி வந்து நீங்க வந்து செக்இன் லக்கேஜ் கொண்டு வரலாம். ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, செக்இன் லக்கேஜ்ல வந்து ஒரு சில பேசஞ்சர் எடுத்துட்டு வந்து ராப்பிங் பண்ணுவாங்க. ராப் பண்ணும்போது அது வந்து உருளையாயிடும். உருண்டையாயிடுச்சுன்னா அந்த பேக்கை வந்து செக்இன் லக்கேஜ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அட்டைப்பெட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வச்சா அது அப்படியே நிக்கணும். அப்படி இருக்கிற அட்டைப்பெட்டி மட்டும் தான் செக்இன் லக்கேஜ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டருக்கு பேசஞ்சர் ரிப்போர்ட் பண்ணி அவங்க செக்இன் லக்கேஜ் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்லைன் ஸ்டாஃப் அந்த பேக் வந்து எத்தனை பீஸ் இருக்கு, எவ்வளோ கிலோ இருக்கு, எந்த ஊருக்கு வந்து போறாங்க, இது போல எல்லா டீட்டெயில்ஸும் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏர்லைன்ஸ்ல இருந்து ஒரு பேக்கேஜ் டேக் வந்து ஒன்று எடுப்பாங்க. அந்த பேக்கேஜ் டேக்கை உங்களுடைய பேக்ல வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன போர்ஷன் வந்து உங்களுடைய ப்ரூஃப்காக கொடுப்பாங்க. அந்த ப்ரூஃப்ல உங்களுடைய நேம், எத்தனை பேக் போட்டிருக்கீங்க, அந்த பேக்கேஜோட டேக் நம்பர் என்ன, இது போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த சின்ன ஸ்டெப் போர்ஷன்ல இருக்கும். இதை நீங்க வாங்கும்போது கரெக்டா இன்ஷூர் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து வேற ஒருத்தருடைய பேசஞ்சருடைய பேக்கேஜ் டேக் வந்து உங்களுடைய பேக்ல போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய லக்கேஜை நீங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே நீங்க செக்இன் லக்கேஜ் வந்து செக் பண்றாங்கன்னா அந்த டேகும் உங்களுடைய பேக்கேஜில் இருக்க
இருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேமில் இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த கிளைம் போர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கமிங் ஃப்ளைட்டில் பேசஞ்சரை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செக்இன் கவுண்டரில் உங்களுடைய செக்இன் லக்கேஜ் எங்கே கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காப்பி வந்து சிங்கிள் டிக்கெட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய லக்கேஜ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் தனித்தனி டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் வந்து நீங்கள் எந்த செக்டாருக்கு நீங்கள் போகிறீங்களோ அங்கே இறங்கி, அதாவது டிரான்சிட் பாயிண்ட்டில் இறங்கி உங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் செக்இன் கவுண்டரில் உங்களுடைய லக்கேஜ் எங்கே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து செக்இன் பண்ணுறது நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பேசஞ்சர் செகண்ட் லக்கேஜில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வெயிங் ஸ்கேலில் வந்து செக் பண்ணுவாங்க. அதை வெயிட் மிஷினில் செக் பண்ணுவாங்க. அந்த வெயிட்டும் நீங்கள் ஏர்போர்ட் உள்ள செக்இன் கவுண்டருக்கு வந்து அவங்க செக் பண்ணுற வெயிட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வந்து உங்களுக்கு வித்தியாசம் வரும். ஒரு சில டைமில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காட்டுச்சுன்னா அந்த வெயிட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர உங்கள் வீட்டில் எவ்வளோ வெயிட் காட்டுச்சோ அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பேக் பண்ணும்போது ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நீங்கள் கம்மியாக நீங்கள் பேக் பண்ணுறது நல்லது. அடுத்தது நிறைய பேசஞ்சர் பண்ணுற தப்பு, அவங்களுடைய பேகேஜ் வெயிட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற வெயிட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பேக் கொண்டு வந்தாலும் சரி அந்த பேக்கை மொத்தமாக சேர்த்து தான் வெயிட் போட்டு தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்த செக்இன் லக்கேஜில் நீங்கள் ட்ராலி பேக் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் டிசி லாக் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேக் வாங்குங்க. ஏன் அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போல இருக்கிற நாட்டில் நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் வந்து கொண்டு போனீங்கன்னா செக்இன் லக்கேஜில் நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ளைட்டில் கொண்டு போகக்கூடாத பொருள் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து பேசஞ்சர் வந்து கூட்டு பேசஞ்சருக்கு முன்னாடி தான் பேகேஜ் ஓப்பன் பண்ணி அந்த பொருளை எடுத்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. வெளிநாட்டில் எப்படின்னா, உங்களுடைய செக்இன் லக்கேஜில் நீங்கள் கொண்டு போகக்கூடாத பொருளை கொண்டு போகிறீங்கன்னா அந்த பொருளை ஏர்லைன் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பேகேஜை வந்து லாக்கை உடைச்சி அந்த பொருளை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. என்னன்னா, உங்கள் பேக்கை வந்து ஓப்பன் செய்யப்பட்டது, இதில் இருந்த பொருளை வந்து எடுத்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மட்டும் வச்சுட்டு பேகேஜ் வந்து அமுச்சு விட்ருவாங்க. நீங்கள் டிஎஸ்ஏ லாக் இருக்கிற மாதிரி இருக்கிற பேக் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த டிஎஸ்ஏ லாக்கை வந்து யூனிவர்சல் கீ வச்சுருப்பாங்க. அந்த யூனிவர்சல் கீ வச்சு அந்த டிஎஸ்ஏ லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு உங்கள் பேக்கை வந்து டேமேஜ் ஆகாமல் சென்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை டிஎஸ்ஏ லாக் இல்லைன்னா உங்களுடைய பேக்கோடைய லாக்கை வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை எடுத்து வைப்பாங்க. உங்கள் பேக் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் டிஎஸ்ஏ லாக் இருக்கிற பேக் வந்து நீங்கள் வாங்குறது நல்லது. இந்த டிஎஸ்ஏ ப்ரொசீஜர் எந்தெந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட யூரோப்பியன் கண்ட்ரி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் போன்ற கண்ட்ரிலாம் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒரு பொருள் வந்து உங்கள் லக்கேஜ் வந்து எடுக்கணும்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பேசஞ்சர் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க. அடுத்தது செக்இன் லக்கேஜில் பெரும்பாலான பேசஞ்சர் இந்த மாதிரி ட்ராலி பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ட்ராலி பேக் வந்து செக்இன் லக்கேஜில் போடும்போது அவங்க மேலே ஸ்லீவ் இல்லாமல் இதே போல் வந்து கண்டிஷனில் அதை இதே போல் ட்ராலி பேக்கை வந்து டேரெக்டாக வந்து செக்இன் லக்கேஜில் வந்து கொடுத்துருவாங்க. இது போல் பண்ணுறதுனால என்ன தவறு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செக்இன் லக்கேஜ் வந்து நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ, அதை உங்கள் பேக்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே போல் ஏர்லைன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய பேக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10 பேக் வந்து லோட் பண்ணுவாங்க. மிஸ் ஹேண்டிலுக்கு அதிகமாக இருக்கும். இது போல் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய பேக்கை வந்து ஜிப் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் தடுக்கிறதுக்கு பேக்கை ஸ்லீவ் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்போர்ட்டில் உங்களுடைய பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பொருள் எடுக்கிறது கூட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து பேக்கை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பென் ட்ரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. என் கையில் வச்சிருக்கிற பெண்ணை உங்களுடைய ஜிப்பில் வந்து ஆக்சுவலாக அந்த பேக்கேஜோட ஜிப்பில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது போல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கையை விட்டு லக்கேஜில் இருந்து உங்கள் பொருளை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் ஜிப்பை வந்து இப்படி வந்து போட்டுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இது போல் ட்ரிக் யூஸ் பண்ணி உங்கள் லக்கேஜில் வந்து பொருள் திருடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக்கேஜ் ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது பெரும்பாலான பேசஞ்சர் காமனாக பண்ணுற தப்புனான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லக்கேஜ் எடுத்தாலும், அதாவது எந்த ஒரு ட்ராலி பேக் எடுத்தாலும் ஒரே மாதிரியான கலரில் இருக்கும். ஒன்று கருப்பு கலரில் இருக்கும், இல்லை ப்ளூ கலரில் இருக்கும், க்ரீன் கலர், இது போல் காமனான கலர் தான் எடுக்கிறாங்க. இது போல் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பேக்குன்னு நினச்சிட்டு வேறு பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்கள் பேக்கை அவங்க எடுத்துகிட்டு போகிற சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் கலர்ஃபுல்லான இருக்கிற ஏதாவது ஒரு த்ரெட்டு நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய லக்கேஜில் இதை போல் நீங்கள் முடிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய பேக்கை வந்து அரைவல் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேக் மாதிரியே ஒரு 100 பேக் இருந்துச்சுன்னா அந்த 100 பேக்கில் உங்கள் பேக் எது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஐடென்டிஃபை உங்களுக்கு தெரியும். அதனால் இது போல் நீங்கள் ரோப் வந்து நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக் வாங்கும்போது ஒரே கலர் இல்லாமல் வேறு டிசைனில் வேறு கலரில் இருக்கிற பேக் வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்தது எப்படி பேக் சைஸ் வந்து மெஷர் பண்ணணும்னா, நீங்கள் எந்த பேக் எடுத்தாலும் மொத்தம் 3 சைடு இருக்கும். ஹைட்டு, வித்து, லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும், சென்டிமீட்டர் மெஷர் பண்ணணும். அதே போல் இந்த பக்கத்து சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நீங்கள் சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி இந்த 3 மெஷர்மெண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 158 சென்டிமீட்டர் மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பேக்கை வந்து நீங்கள் வந்து செக்கிங் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஒருவேளை அதுக்கு மேலே இருக்கிற சைஸ் இருக்கிற பேக் கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது செக்கிங் லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். இது வந்து ஒரு பெரிய டாபிக், அதனால தனி வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்ற கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.